இன்னைக்கு மேடை பேச்சுங்கிறது ஒரு பெரிய தொழிலாவே மாறிப்போச்சு. ஒரு காலத்தில மேடையில பேசுறதுங்கிறத ஒரு வாய்ப்பாக, ஒரு பணியாக பண்ணோம். இன்னைக்கு அதே வேலையா இருந்தாலும் கூட, அதன் மூலம் வருகிற வருமானத்த நம்ம வந்து அ வேண்டான்னு சொல்ல முடியாது. 2வது அதுக்கு பல பேர் பயிற்சி எடுத்து, முயற்சி எடுத்து பல செயல்பாடுகள செய்றாங்க. நான் 2004ல பேசும் கலை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். என்னுடைய புத்தகம். அந்த புத்தகம் வந்து இப்ப வந்து விஜயா பதிப்பகத்தில கிடைக்குது. அந்த பேசும் கலை வந்து பேச்சாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கையேடாக இருக்கும். குறிப்பா அ பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல அது பாடமா இருக்கு. பேசுவது என்பது என்ன அப்படின்னா, தொலைக்காட்சிகள்ல எத்தனையோ நிறைய நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க. தமிழ் பேசு தங்க காசு. அதே மாரி பேசு தமிழா பேசு. நானே வந்து இப்ப சமீபத்தில தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு 2வது சீசன்ல நான் போய் நடுவரா இருந்தேன். அதே மாரி கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல பேச்சு போட்டிகள் நடந்து அதுக்கு நெறைய விருது குடுக்குறாங்க. சமீபத்தில நான் ரொம்ப வியப்படைஞ்சது என்ன பாதியில் நின்று போச்சுன்னு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.